பேருக்கு என்ஜாயமா இருக்கும் ஆனா சோத்துக்கு வழி இல்லையா. வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். நீ டப்பா தோற தானே? ஆமா தல, டப்பா தோற தான். கொல்லியா வட நின்னாடா, நல்லா பஞ்சு கூட்டு மாதிரி ஆயிட்டுக்கிறியாடா. எல்லாம் ஜெயில போட்ட சோறு தான் தல. ஜெயில சோறு போடுறாங்களா? நடா சொல்றா. வாரத்துல 3 நாள் கறி சோறு. ஏய், நான் பக்கத்துல இருக்கிற தட்டுல கூட வச்சிருவேன் எனக்கு. பரவாயில்லையா? காசு கிசு கேட்க மாட்டாங்களே. ஐயா, நம்ம எதனா வேலை செஞ்சா நம்மளுக்கு காசு கொடுத்து அனுப்பானுங்க. பிச்சினே இல்லையா? டைம் சோறு போட்டுருவாங்களா கரெக்டா? கரெக்டா மணி அடிச்சா சோறு எப்பவுமே மாறவே மாறாது. நான் தப்பு பண்ணிட்டு உள்ள போனா ஒண்ணு இல்ல தல, பிட் பேக் அடிச்சா மாட்டிக்கினேன். அப்படியா? ஆமா தல, இதுல ஏன் நீ கேட்டுங்கிற? விளையஞ்சொல்லமா இருக்கு தண்டா பேரு. கையில 10 பைசா இல்ல, சோத்துக்கும் வழி இல்ல. அதுக்கு அதான் மணி அடிச்சா சோறு போடுவாங்க நீ தானே சொன்ன, அதான் ஜெயிலுக்கு போயிடலான்னு பாக்குறேன். சூப்பர் தல, நல்ல முடிவு எடுத்துக்கிற. நீ முன்னாலே போன, பின்னாடியே வரேன். போனோடனே போலீஸ்காரங்க எதனா அடிக்க போறாங்கடா. அடிப்பாங்கதான். பச்சைவா சாப்பிட முடியும், வேக வச்சுதான் சாப்பிட முடியும். அது மாதிரி 2 அடி வாங்கினாதான் சொகுசா இருக்க முடியும். கட்டாதையா சொல்றா. சரி நீ போங்க, நான் யாருன்னா பொம்பளை கை பிடிச்சி வலிச்சிட்டு வந்துடுறேன். நல்ல ஐடியா குடுத்துட்டு போய்க்கிறான் நாதரி. சரி போலீஸ் ஸ்டேஷனாவது போவோம். அது காலையிலே நேரமே ஓட மாட்டேங்க. போலீஸ வெள்ளம் சொல்லியுமா இருக்காரு அரசியல்வாதி. உட்காருங்க சார். நான் எல்லாம் எப்படி போயினுக்குது? எதை கேக்குறீங்க? அதான் பா ஸ்டேஷன் தான். எப்படி போயினுக்குது? இதுனா கம்பெனி ஏரியா மாதிரி எப்படி போயினுன்னு கேக்குறான். நல்லாதான் போயினுக்குது. நான் மாசம் 200 தருமா? 200? என்ன 200 சொல்றீங்க? கைதிங்க தாயா ஒரு 200 பேர் வருவாங்களா? அவ்வளோலாம் வரமாட்டாங்க, ஒரு 30 பேர் வருவாங்க. 30 பேர் தான் வருவாங்களா? சரி, வரவங்களுக்கு என்ன போடுவீங்க? நல்லா திரும்ப வச்சு இந்த லட்டிலேயே 10 அடி போடுவோம். ஏப்பா அடிய சொல்லுப்பா. சோறு நல்ல சோறு தாங்க. பிரியாணி நீ போடுவோம். 3 வேளையும் பிரியாணியா? 3 வேளை எப்படிங்க பிரியாணி போட முடியும்? காலையில டிஃபனு, மதியம் பிரியாணி, நைட்டுக்கு மறுபடியும் டிஃபன் போடுவோம். வயிறு ஃபுல்லா போடுவீங்களா இல்ல அரைக்குறையா போடுவீங்களா? ஏங்க, அடி வாங்கறதுக்கு தெம்பு இருக்கணும், அதனால ஃபுல்லா தான் போடுவோம். ஐயா, கால இருந்து எதுவுமே வரல ஐயா. ஏய் கம்னரா, நீ ஹோட்டல்லாம் லீவு. ஏப்பா ஹோட்டல் லீவு தான் வாங்கிலாம் தர மாட்டீங்களா? ஏங்க, ஹோட்டல் லீவுனா கொஞ்சம் லேட்டு தாங்க ஆகும். நீ ஏட்டு வேற வரல. சார் ரொம்ப பசிக்குது சார். இருப்பா, உனக்காக தானே பேசினுங்கிறேன், ஏன் அவசரப்படுறா? சார், இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு கட்சி தலைவர்ப்பா. என்னப்பா இப்படி கேக்குறா? அப்படிங்களா? என்ன கட்சி? சரி அதெல்லாம் விட. அப்பதான் இப்பதான் இல்ல, கட்சியோட எத்தனை நாள் போடுவீங்க? வாரத்துல ஒரு 3 நாள் போடுவோம். மீன் எல்லாம் போடுவீங்களா? போடுவோம். வஞ்சிர மீனா போடுவீங்களா இல்ல வவ்வால் மீனா போடுவீங்களா? வஞ்சிர மீனும் போடுவோம், வவ்வால் மீனும் போடுவோம். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த ஸ்டேஷன்ல நானும் உறுப்பினர் ஆயிடுறேன். உறுப்பினரா? என்ன உறுப்பினரு? அதான்ப்பா, அந்த ஜெயில உள்ள போயிடுறேன். எனக்கு தினமும் பிரியாணி சோறா கொடுங்க. ஏய், என்னடா விளாடுறியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. நீ பிரியாணி சோறு மட்டும் போடு. ஏய், என்ன வெறுப்பேத்தினுக்குற? ஒழுங்குமையா எந்திரிச்சு போயிடு, இல்ல உள்ள பூச்சி போட்டுருவேன். அதான்ப்பா நானும் கேக்குறேன், உள்ள பிடிச்சி போட்டு சோறு போடுங்க. ஐயோ, காலையில டைம் போடலன்னு இதுவா வந்து மாட்டணும். சார் அனுப்பிடுங்க சார், துணைக்கு பேசிட்டு இருப்போம். டேய், கேஸே இல்லாம புடிச்சு உள்ள போட சொல்றான், என்னடா பண்ண சொல்ற? உனக்கு கேஸ் தானே வேணா? ஆமா, கேஸ் இருந்தாதான் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும். டேய், என்னடா போன வச்சிட்ட? ஏதிக்கோ, ஸ்டேஷன் போட்டு போன வச்சிட்டான்னு ஏதிக்கோ. டேய், அது என் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கண்டா. நான் போய் நீ போன் வச்சுக்கிற இது பத்தாதுன்றா, இதை வச்சுக்கிட்டா? டேய், அதெல்லாம் உடைக்காதடா. என்னடா இவன் கூட அக்கப்பறாக்குது? போலீஸே, எனக்கு இருக்க இடம் இல்ல, சோறு போட ஆள் இல்ல, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல, ஒழுங்கா சோறு போடு. ஐயோ, இவனுக்கு சோறு போட்டு வளர்க்கும், எங்க அம்மா பெத்து போட்டு வச்சுக்கிறாங்க. டேய், இந்தாடா போய் எங்கன்னா சோறு வாங்கி சாப்பிட்றான் போடா. நான் 100 ரூபாய் கொடுக்குற போலீஸ. ஏய் அப்பா, அதான்டா இருக்குது, பம்பு பண்ணாம போடா. சே, நம்ம போட்ட பிளானே வேஸ்டா போச்சே. சரி நான் வரேன். என்னப்பா வரலையா என் கூட போயிட்டு இருக்க? அதான் 100 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. டேய், உனக்கு தொணை வேணுமா? தொணை தோலை உரிச்சிடும் பாத்துக்க. சார் உங்க ஊர் எங்குது சார்? என்னத்துக்குடா ஊரு கேக்குற? செலவு காசு இல்லைன்னா வந்து கேட்கலாம்ல.
டேய் ஒண்ணா பிரியாணியா? ஆஹா, நீ போ 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 போ. சார் பாவம் சார். பல்லு கண்டுதான் கம்முடா.